விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். ஒரு வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை சந்தித்து. கொஞ்சம் நீதிமன்ற பணி தொடர்ந்து அங்கிட்ட அலுவல் காரணமாக போக முடியல. அப்புறம் ஏதேனும் டிஎன்யூஎஸ் சர்வீஸ் சம்மந்தமாக எதுவும் ஆதென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா பார்ப்போம்னு பார்த்தேன். அதுவும் ஒன்றும் உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவிலான தகவல் எதுவும் இல்லை. சரி இருக்கட்டும். இந்த காவல்துறை சம்மந்தமாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அதில் ஒரு டைரக்ட் உமன் எஸ்ஐ ஆசா ஜபகர் எஸ்ஐ ஏடபிள்யூபிஎஸ் நாகர்கோவில். அதில் இருக்கக்கூடிய அந்த அம்மா ஒரு 2016 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ. அவங்க அவங்களுடைய எஸ்பிக்கு 18/9/2024 ஒரு லெட்ரு ஒன்று எழுதுகிறாங்க. அவங்களுடைய நிலைய இன்ஸ்பெக்டரு மற்றும் அங்கே ஒரு மாதத்திற்கு முன்பு வந்த ஒரு எஸ்எஸ்ஐ சங்கரலதா அவர்கள் 20 மீதும் ஒரு சில குற்றச்சாட்டு சொல்லி, குற்றச்சாட்டுனா என்ன சொல்கிறாங்க, அந்த சங்கரலதாவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், எஸ்எஸ்ஐக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த எஸ்ஐ டம்மி பண்ணுறாங்க. எஸ்ஐ சேர்லையே எஸ்எஸ்ஐ உட்கார செஞ்சு சில விசாரணை நடத்துகிறாங்க. அதனால் என்னால் தீர்க்கமாக வேலை செய்ய முடியலை. பொதுமக்கள் மத்தியிலையும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் காவல் ஆளுநர்கள் மத்தியிலையும் எஸ்ஐஸுக்கான அந்த அவப்பெயர் ஏற்படுத்துகிறாங்க. என்னால் கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லி, அதனால் அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கடந்த 18/9/2024 எஸ்பிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க பை ரெஜிஸ்டர் போஸ்ட்டு. அப்புறம் அதில் இப்போ ஒரு 14 நாள்லையே 2 வாரம் தானே ஆகுது. ஆமாம், 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே 2/10/2024 அதில் நேர டிஜிபிக்கே நான் ரிசைன் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த 2 போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் அதில் அதுதான் நீங்களே சொல்கிறீங்க இல்லை, அந்த அவங்க கடிதம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏஎஸ்பி ஆனால் அவரே விசாரணைக்கு கூப்பிட்றாரு. இப்போ டைரக்ட் ஐபிஎஸ் லலித்குமார் ஐபிஎஸ் அவரே விசாரணை கூப்பிட்றாரு. எஸ்பியும் உங்களுக்கு டைரக்ட் ஐபிஎஸ்ஸு அவர் மிஸ்டர் சுந்தரவதனம் ஐபிஎஸ், அவர் அங்கே கரூர்லேயே நம்ம இருந்தார். அவர் தான் வந்திருக்கிறாரு. அவரும் நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். நீங்கள் எஸ்பியவே நேரடியாக போய் பார்க்கலாம். உடனே இதுக்கு போய் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. தவிர ரிசைன் பண்ணிக்கிறதுக்கு அந்த அம்மா அதிலே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஏடபிள்யூபிஎஸ் போலீஸ் பர்சனலில் அட்டெம்ப்ட் டு சூசைட்லாம் பண்ணாங்க இங்கேயே இந்த காவல் நிலையத்தில். அதனால் அதே பயத்தில் இருக்கேன். ஹென்ஸ் ஐ ரிசைன் மை ஜாப் அப்படின்னு ஒற்றை வரியில் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னு இங்கே டிஐஜியே போதும்மா. எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு டிஐஜியே போதும். ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் அது இது காமிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை கேட்டால் உசுர் முக்கியமாக உத்தியோகம் முக்கியம்னா உசுறு தானே முக்கியம். உத்தியோகம் என்ன எதுவாகவும் இருந்துட்டு போகுது. ஒரு டிஐஜி கூட சுட்டுக்கிட்டு செத்து போனார் பாருங்க. ஏன்னா அதுவாக வேலை அது கிடையாது. வேணாம்னா எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. டிஐஜி வேலை பார்க்குறேன் வேணாம் ஏன்னு எழுதி கொடுத்துட்டு போய் நம்ம வாட்டுக்கு உள்ள வேலையை பார்த்துட்டு போகலாம். உசுர் முக்கியமாக உத்தியோகம் முக்கியமாக அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு இடையில் இந்த அம்மா குற்றச்சாட்டும் பெருசாக ஸ்பெசிஃபிக் அலிகேஷன்லாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் டியூட்டி போடுறதுல ஒரு பாரபட்சம் காமிக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் டியூட்டி அந்த சங்கரில் எதுவும் அதர் பந்தோபஸ்து டியூட்டிக்கு அனுப்புறது கிடையாது. அவங்கள தான் எஸ்ஐ மாதிரி முன்னிலைப்படுத்துகிறாங்க. எஸ்ஐ சீட்டில் உட்கார வச்சு விசாரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் அலிகேஷன் கலெக்ட் பண்ணுங்கள். அவங்க மேலேயே எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிறது அளவுக்கான அலிகேஷனாக சொல்ல முடியாது. இதெல்லாம் நார்மலாக நடக்கும். டோட்டலாக நம்ம அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றது என்னென்னா, 1992 தான் ஃபஸ்ட்டு 1000 விளக்கில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ அப்போதைய முதல்வர் அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரம் சென்டிமெண்ட்டாகவே சொன்னாங்க, 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு கொண்டு வர்றது அனைத்து மகளிரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும், காவலர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து மகளிர்களுடைய வாழ்விலும் இது 1000 விளக்கு ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒளிமயம் ஏற்படட்டும், அந்த வகையில் உங்களது பணி சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அப்படியே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 20 அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆரம்பித்தார். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 222 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 1370
276 காவல் நிலையத்தில் இதனை உள்ளடக்கி 222 அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. அந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க. எல்லா காவல் நிலையத்திலையும் இவங்க ஆசா ஜெயகருக்கு சொல்லிக்கிறது, இது எல்லா காவல் நிலையத்திலையும் இந்த இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். இது நீங்கள் 2016 பேட்ச்சு, ஆனால் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் அனுசரித்து பொதுமக்களுடைய குறைகள் கோரிக்கைகள் அதனையும் சமாளித்து, இங்கே நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடியது இதனையும் சமாளித்து, உயர் அதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய பதில் அதனையும் சமாளித்து, இதெல்லாம் போகிறது தான் வந்து நான் ஒரு நல்ல நிர்வாக திறமை. இதுக்கெல்லாம் உடனே போயிட்டீங்கன்னு வைங்க, இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கே. 2016க்குள்ளே நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன சோதனைகளையும் உங்களது சாதனைகளையும் நிகழ்த்தியிருப்பீங்க? இதில் ஒன்றும் இருக்காது. அதுக்குள்ளே வந்து உளவியலாக வந்து பாதிக்கப்பட்டீங்கன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒன்று நல்லா வந்து ஒரு உளவியல் ரீதியான ஸ்திரத்தன்மையோடு இதில் பணிபுரியணும், இல்லைன்னா போயிடலாம். அதனால் இது நீங்கள் சொல்லக்கூடியது இப்போ அந்த 18/9 அந்த 2024 அந்த தமிழ் வெர்ஷனில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்களா, அதில் ஒன்றும் பெருசாக ஸ்பெசிஃபிக் அலிகேஷன் கிடையாது. அப்புறமும் நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் ஏஎஸ்பியை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அவர் தான் கூப்பிட்ருக்காருல்ல, ஆனால் கூப்பிட்ருக்கிறாரு. என்ன சொல்லுவாங்க இப்போதைக்கு? சரிமா விசாரிப்போம், ஆனால் நீங்கள் போய் வடசேரியில் போய் இருங்க, ஒரு ஓடியாக இருங்க அப்படின்றாரு. வடசேரினா மற்ற ஊர்களுக்கு பார்க்குறதே தான், அது ஏதோ ஊர் மாதிரி இருக்கும். அது வந்து நாகர்கோவில் சப்டிவிஷனு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு ஹெட் குவார்ட்டரே நாகர்கோவில் தான். அப்போ ஹெட் குவார்ட்டரில் தான் இருக்கீங்க, ஹெட் குவார்ட்டர் AWPSல. அதே ஹெட் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன் தானே, பஸ் ஸ்டாண்டு தானே வடசேரின்றது. அதில் போய் இருக்கலாம். அங்கே போனோம்னா லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா வேலை அதிகமாக இருக்கும். உடனே அந்த பிள்ளைகளை துணைக்கு எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு 5 வயசு ஆம்பளை பிள்ளை இருக்குது, 3 வயசு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுகளை பார்க்கணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம பர்சனல் கமிட்மெண்ட்லாம் ரொம்ப கொண்டு வந்து இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. ஒன்று அதுக்குள்ளே போயிடணும். அது போக, ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அம்மாவுக்கான உளவியல் ரீதியான ஒரு பயிற்சி கொடுங்க. அது போக இந்த சாந்தி அவங்க தான் வந்து அங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் அங்கே இருக்கக்கூடிய AWPSக்கு அந்த அம்மா குறித்த நிறைய அலிகேஷன் இன்றைக்கி காலையில் டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு போட்டாங்க. இப்போ அது குறித்து கொஞ்சம் கூடுதலான ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டுக்காரரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி விஜிலன்ஸில் இருக்கிறார் போல். ஆனால் நிறைய அலிகேஷன் ஒரு 2-3 ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. ஆனால் ஒரு பிரபலமான பாலியல் வழக்குனா, பிரபலமானதுன்னா அந்த காசியா, கன்னியாகுமரி நாகர்கோவில் காசி ஒன்று மாட்டிக்கிட்டாப்லையே, அந்த கேஸில் CBCID விசாரித்ததில் கோடிக்கணக்காக பணம் மாறுச்சு, அதில் ஒரு அலிகேஷனில் இந்த அம்மாவை மாற்றி விட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு ஏதோ ஒரு தனியார் கல்லூரி பற்றியும், அந்த கல்லூரி நிர்வாகி, பெண் நிர்வாகி, அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ஆணு, அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்தெல்லாம் அதில் குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க. அதுலேயும் பல லட்சக்கணக்கானது மாறி இருக்குது. இங்கே இந்த அம்மா வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோடியில் வந்து பல கோடியில் மதிப்புள்ள வீடு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் எடுங்கன்றிருக்கேன். அதெல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் எடுத்தோம்னு வைங்க, எந்த கட்டத்துலையும் தப்பிக்க முடியாதுங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாத அளவுக்கு என்னமோ பண்ணிவிட்டு நீங்கள் தப்பிச்சா அப்படியே வேலையை விட்டு போயிடலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய இதில் மினிஸ்ட்ரி லெவலுக்கு இதே பெரிய பெரிய ஆட்களே தப்பிக்க முடியல. வந்து சம்பளத்துக்கு வந்து நீ வந்து மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு நீ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருந்தால் விடுவாங்களே. அதனால் இந்த அம்மாவுக்கு ஆசா ஜபகருக்கே நம்ம சொல்கிறேன், போலீஸை நம்ம உங்களுடைய விசாரணை நுண்ணறிவு இதில் காட்டுங்க. இவர்களுக்கு எதிராக உங்கள் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது, அதில் வந்து எதெல்லாம் ஆதாரபூர்வமானது அப்படின்னு சொல்லி காட்டுங்க. அப்படியே ரெக்கார்டில் பதிவு பண்ணுவோம், உயர் அதிகாரிகளுக்கு அனுப்புங்க. அதுதான் செய்யணும். அது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தொந்தரவு ஏற்படுத்திட்டா சும்மா அப்படியே வந்து விட்டுட்டு போக முடியுமா? அதனால் அதுகளை பாருங்கள், நீங்கள் தைரியமாக இருங்க. ஒன்று இதில் வந்து 2016 பேட்ச்சு தைரியம் தான் உங்களுக்கு முக்கியமானது. அப்படி தான் பல வகையான உளவியல் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் சமாளிக்கிறது தான் போலீஸ் உத்தியோகம். எடுத்தோன்னே நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றது பிறருடைய சுய பச்சாதாபம் ஏற்படும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. யாருடைய பச்சாதாபமும் எனக்கு வேண்டியதில்லை. நான் சொல்ல வர்றதை சொல்கிறேன், அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு பிறகு இதில் நீந்துறது, போராடுறது, இது வந்து காவல்துறைன்றது பல தரப்பு மக்களையும் சந்திக்கக்கூடியது. நெருப்பு ஆற்றில் இறங்கி நீந்துறாப்புலையும் வரும், நல்ல தென்றல் காற்றை சுவாசிக்கிறாப்புலையும் வரும், எல்லாமே நடக்கும் இதுக்குள்ளே. அதனால் வந்து அந்த தைரியமான மனநிலைக்கு வாங்க. அதான் ஆசா ஜபகருக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் யார் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்களோ அதற்கு உங்களது விசாரணை அடிப்படையில் நீங்களே வந்து கலெக்ட் பண்ணுங்கள்.
டேக் பண்ணி நீங்கள் தகவல் அனுப்பி உங்கள் பேரை போட்டும் போடலாம், பேர் இல்லாமலும் போடலாம். இந்த இது மாதிரியான சேனலுக்கு நீங்கள் பகிர்ந்து அதன் மூலமாகவும் வெளியே கொண்டு வரலாம். அப்படிலாம் கொண்டு வந்தால் கட்டாயம் விசாரணை நடக்காதெல்லாம் இல்லை. நம்மளே போடக்கூடியது எல்லாமே டிஜிபி லெவலுக்கு டேக் பண்ணி தான் அனுப்புகிறோம். இதே விஜிலன்ஸுடைய டிஜி அளவுக்கு டேக் பண்ணி தான் அனுப்புகிறோம். உங்கள் ஐஜி லெவலுக்கு, சவுத் ஜோன் ஐஜி லெவலுக்கு, டிஐஜி அளவுக்கு எல்லா அனைத்து மட்ட உயர் அதிகாரிகளுக்கும் டேக் பண்ணி தான் அனுப்புவோம். கட்டாய நடவடிக்கை வரும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த எஸ்ஐ வந்து பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக இப்போதைக்கு உங்கள் ஏஎஸ்பி சொன்னார்னு வைங்க, அவர் வடசேரியில் போய் இருங்க. அதனால் தைரியமாக இருங்க. இந்த இது தொடர்பாக கிடைக்கக்கூடிய தகவல் உடனடியாக என்னால் மொத்தமாக அதில் சொல்ல முடியலை. அது பெரிய எபிசோடு மாதிரி போகும் போல் பார்ப்போம். அதுக்கடுத்து கிடைக்கக்கூடிய தகவலை பகிர்ந்துக்கிறேன். இது உடனடியாக இந்த ஆசா ஜபகருக்கு நம்ம சொல்லணும் போல் இருந்துச்சு. பாருங்கம்மா, ஒன்று தைரியமாக இருங்க. அதனால் பாருங்கம்மா, இதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது. ரிசைன் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய வேலையை விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் வந்து பெரிய ரீசன் கிடையாது. அப்புறம் எப்படித்தான் வந்து வாழ்க்கை, இதை விடுங்க, வாழ்க்கையவே எப்படித்தான் சமாளிப்பீங்க? அப்போ வந்து வேலையில் மட்டும்தான் மனுஷனுக்கு பிரச்சனையா? மனிதனுடைய வாழ்கிறதே பிரச்சனையாக தானே இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய இது எல்லா உறவினர்களுக்குள்ள பிரச்சனை வரும், நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும், எல்லா இதுலேயும் தான் பிரச்சனை வரும். அதனால் உடனடியாக நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், விட்டுட்டு ஓடிடுறேன்னா பிரச்சனையிலேருந்து ஓடிட முடியுமா மொத்தத்துக்கு? அதெல்லாம் போக முடியாது. அதனால் பாருங்கள், தைரியமாக இருங்க. வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். உங்களது விசாரணையை நீங்களே பாருங்கள். நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நல்ல ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.